100 கோடி ரூபா பட்ஜெட், பாலிவுட் ஹீரோயின், பஞ்ச் டயலாக், மாஸ் ஃபைட், ஃபாரின்ல குத்து சாங் இப்படி எந்த கருமமும் இல்லாம சுயம்புலிங்கமா நடித்த கமல், ஜீத்து ஜோசப்பின் மாறுபட்ட கதை, சீட்டு நுனியில் உட்கார வைக்கும் திரைக்கதை, ரியாலிட்டிக்கு மிஞ்சாத இயக்கம், முகம் பார்க்கும் கண்ணாடி போல சுஜித் வாசுதேவன் ஒளிப்பதிவு, பின்னணி இசையில் மிரட்டிய ஜிப்ரான், அவருக்கு போட்டியாக காட்சிகளை விறுவிறுப்பாக்கிய எடிட்டர் ஆயுப் கான், நேர்த்தியான வசனங்களை எழுதிய ரைட்டர் ஜெயமோகன், அதை நெல்லை வட்டார வழக்காக கொண்டு வந்த ரைட்டர் சுகா, சுரேஷ் பாலாஜி மற்றும் ஸ்ரீபிரியா தயாரிச்ச ஒரு மீடியம் பட்ஜெட் பட் ஹை குவாலிட்டி படம் தான் இந்த பாபநாசம். குழந்தை பெத்துக்கிறது தான் பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டா இருந்தது அந்த காலம். ஆனா இந்த அவசர வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ரொம்ப செல்லம் குடுத்து, அவசரத்துக்கு யூஸ் ஆகுமேன்னு அவன் கையில மொபைல் ஃபோனையும் குடுத்து அவன டங்க மாரி ஆக்கிவிட்டு, அதுல வச்ச கேமராவ அவன் ஊதாரி மாரி தப்பா யூஸ் பண்ண. ஐயய்யோ! கதைய சொல்லட்டுமோ? ஒட்ட வாய்டா நீனு. என்னது வெறும் 4வது படிச்சவரு, கேபிள் டிவி வச்சு நடத்துறவரு ஒரு கொலைய அசால்ட்டா ஹேண்டில் பண்றாரா? ஏன் முடியாது? தமிழ் சினிமாவே பார்த்து வளர்ந்தவங்க தான் மதுரையிலேருந்து கிளம்பி கோடம்பாக்கத்துக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ ஹிட் படம் குடுத்துருக்காங்கல்ல. கமல் ஆக்டிங் பத்தி பேசுறதும், மதுரையில இருக்கிற மல்லிகைப்பூக்கு Facebookல மார்க்கெட்டிங் பண்றதும் ஒண்ணு தான். கமல் நடிச்சா ஓவர் ஆக்ட் பண்ணிருவாரு. நிஜ வாழ்க்கையில ஃபேமிலி லைஃப்ல நாட்டம் இல்லாதவரு. அவருக்கு இந்த கேரக்டர்லாம் செட் ஆகாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தலையிட்டு மொத்த படத்தையும் கெடுத்துருவாருன்னு சொன்ன அத்தனை பேர் மூஞ்சிலயும் கரிய பூசி, படம் முழுக்க பொறுப்பான தந்தையா ஸ்கோர் பண்றாரு. அதுவும் கிளைமேக்ஸ்ல அடிக்கிறாரு பாருங்க ஒரு சிக்ஸரு. ஹோல் தியேட்டர் கிளாப்பிங். பிரஸ்ட் கேன்சர்லேருந்து மீண்டு வந்த கௌதமி, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று திரும்ப வந்து டீசெண்டா ஸ்கோரும் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரையும் தவிர்த்து அந்த மெயின் கேரக்டரான நிவேதா தாமஸ், அப்புறம் அந்த ஐஜி ஆஷா சரத், அவங்க புருஷன் ஆனந்த் மகாதேவன் இவர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆன்சைட் போறதுக்கு தான் ஐடி பசங்க அமெரிக்கா போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு, தப்பா வளர்த்த பாவத்த கழிக்க நாங்க அமெரிக்கா போறோம்னு ஐஜி ஃபேமிலி சொன்னது புதுசா இருந்தது. படம் மலையாளம், தெலுங்கு, கன்னடா, தமிழ் சூப்பர் ஹிட். ஹிந்திலயும் கண்டிப்பா ஹிட் ஆகும். ஆனா உண்மையான வெற்றின்னா, இந்த ரிவ்யூ பார்க்குற இளைஞர்கள் உங்க மொபைல் ஃபோன்ல WhatsAppல இருக்கிற எல்லா கில்மா படங்களையும் டெலீட் பண்ணிட்டு, அந்த குரூப்லேருந்து விலகுறதுல தாங்க இருக்கு.